வணக்கம். PKயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். ஜூலை 2022 தொடங்கப்பட்ட நகர்ப்புற நீர் மேலாண்மை மேம்படுத்துதல் திட்டம் மழைநீர் பாதுகாப்பு மற்றும் வெள்ளத்தை தணிப்பதில் கவனம் செலுத்தி சென்னையில் நகர்ப்புற நீர்நிலை சவால்களை எதிர்கொள்ளும் நோக்கில் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா மற்றும் ITC நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு முயற்சியில் சென்னை திருவொற்றியூர் மண்டலத்தில் நகர்ப்புற வெள்ளம் மற்றும் வறட்சியை நிர்வகிக்க ITC நிறுவனம் மற்றும் IIT மெட்ராஸ் ஆகியவற்றின் விரிவான ஆய்வுடன் இந்த முயற்சி தொடங்கப்பட்டது. IIT சென்னை திட்டத்திற்கு 5 முக்கிய கூறுகளை பரிந்துரைத்தது. ஏரிகள் மறுசீரமைப்பு, திடக்கழிவு மேலாண்மை, சமூக ஈடுபாடு மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்த ITC மிஷன் சுனேரா கல் ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியாவுடன் கூட்டு சேர்ந்து நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு, வீட்டு கழிவுநீர் மற்றும் கழிவுகளை கொட்டுதல் போன்ற காரணங்களால் சென்னையின் நகர்ப்புறங்கள் அடிக்கடி வெள்ளம் மற்றும் தண்ணீர் பற்றாக்குறையை சந்திக்கின்றன. நீர்நிலைகளை புத்துயிர் அளிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மீட்டெடுப்பதையும் நிலத்தடி நீரை மேம்படுத்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னை மண்டலம் ஒன்றில் உள்ள 8 ஏரிகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் 12, 2024 அன்று எர்ணாவூர் ஏரி கழிவுநீர் மற்றும் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டு 1.5 கோடி லிட்டர் கொள்ளளவு கொண்டதாக ஆழப்படுத்தப்பட்டது. பணிகள் நிறைவடைந்து திரு அருள் மனிதவளம் மேம்பாட்டுத்துறை ITC அவர்களால் திட்டத்தின் அறிவிப்பு பலகை திறக்கப்பட்டு முன்மாதிரியாக ஏரியாக சமூகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் விழாவின் ஒரு அங்கமாக விழாவில் சிறப்பு விருந்தினராக பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டல அதிகாரி திரு சுரேஷ் அவர்கள், IIT மெட்ராஸை சேர்ந்த டாக்டர் இந்துமதி அவர்கள், ITC மனிதவள தலைவர் திரு அருள் அவர்கள், ITC பாதுகாப்பு மேலாளர் அவர்கள் திரு முருகேசன், திரு ராஜ்குமார், ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியாவின் துணை பொதுச் செயலாளர் மற்றும் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குளக்கரைகளில் மரக்கன்றுகளை நட்டு விழாவினை சிறப்பித்தனர். கூடுதலாக திட்டத்தின் விழிப்புணர்வு உருவாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிக்க ஆடியோ CD வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்வை ஹேண்ட் இன் ஹேண்ட் இந்தியா தொண்டு நிறுவனத்தின் அதிகாரிகளின் முன்னிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டது.